ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள். எந்த வருஷத்திலிருந்து 5 ஆண்டு திட்டம் வந்து இருக்கு, இப்போ வரைக்கும் எத்தனை 5 ஆண்டு திட்டம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1951 1956 வரைக்கும் இருந்திருக்கு. யார் இதுக்கு வந்து மாதிரியை வந்து உருவாக்கியவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரோல்டு தோமர். எதுக்கு வந்து முக்கியத்துவம் தந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1956 1961 வரைக்கும் இருந்திருக்குது. மாதிரியை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PC மக்கேலோ நேபிஸ். அவங்க வந்து மாதிரியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்கு வந்து முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1961 1966 வரைக்கும் இருந்திருக்குது. மாதிரியை உருவாக்கியவர் வந்து சக்கரவர்த்தி மற்றும் சாதிக் அவர்கள். கார்கில் மார்புலா. எதுக்கு வந்து முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னா சுயசார்பு அடைதல். யாராவது வந்து சுயமா வந்து தொழில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது நான்காவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1969 1974 வரைக்கும் இருந்திருக்குது. மாதிரியை உருவாக்கியவர் வந்து அசோக் ருத்ரா மற்றும் S. மன்னி. எதுக்கு வந்து முக்கியத்துவம்னா சமுதாய முன்னேற்றம் அடைதலுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 5வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1974 1979 வரைக்கும் இருந்திருக்குது. மாதிரியை உருவாக்கியவர் வந்து D.D. தார். எதுக்கு வந்து முக்கியத்துவம்னா வந்து வறுமை ஒழிப்புக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1980 1985 வரைக்கும் வந்து இருந்திருக்கு. எதுக்கு முக்கியத்துவம்னா வந்து வறுமை, வேலை இல்லாத திண்டாட்டம், சமூக ஏற்ற தாழ்வுகளை வந்து கலைத்தல், இதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 7வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1985 1990 வரைக்கும் இருந்திருக்குது. முக்கியத்துவம் யாரு வந்து மாதிரியை உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. எதுக்கு வந்து முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னா தனியாருக்கு முக்கியத்துவம், வேலையின்மையை வேலை வாய்ப்பை வந்து அதிகரித்தல். தனியார் துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்து வேலை வாய்ப்பினை வந்து அதிகரிப்பதற்காக அந்த டைம்ல வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 8வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1992 1997 வரைக்கும் இருந்திருக்குது. ஜான் மில்லர் வந்து மாதிரியை வந்து உருவாக்கி இருக்காங்க. எதுக்கு முக்கியத்துவம்னா வந்து மனிதவள மேம்பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 9வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1997 2002 வரைக்கும் இருந்திருக்குது. முக்கியத்துவம் வந்து எதுக்குன்னா சுதந்திர பொன்னாடு, சமூக நீதி மற்றும் சமத்துவம் வந்து வளர்ச்சி அடைதலுக்கு முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 10வது 5 ஆண்டு திட்டம் வந்து 2002 2007 வரைக்கும் இருந்திருக்குது. எதுக்கு முக்கியத்துவம்னா வந்து நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை வந்து இரட்டிப்பாக்குதல், விவசாயத்திற்கு வந்து முக்கியத்துவமும் இதுல வந்து எல்லாமே வந்து அடங்கும். எல்லா தொழிற்சாலைகளும் விவசாயிகளும் எல்லாமே இதுல வந்து அடங்கும். அடுத்தது 11வது 5 ஆண்டு திட்டம் 11வது 5 ஆண்டு திட்டம் வந்து 2007 2012 வரைக்கும் இருந்திருக்குது. மாதிரியை உருவாக்கியவர் வந்து C. ரங்கநாதன் அவர்கள். இது வந்து எல்லா துறைகளிலும் வந்து அதிக வளர்ச்சி அடைவதற்கு முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது 12வது 5 ஆண்டு திட்டம் வந்து 2012 2017 வரைக்கும் இருந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் எல்லா துறைகளிலும் வந்து அதிக வளர்ச்சி அடைவதற்காக அரசானது முக்கியத்துவம் வந்து தந்திருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.